உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 37வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த அஷ்டாட்சர மூர்த்தங்களில் 3 மூர்த்தங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல் மூர்த்தம் வந்து மகா சதாசிவர். முன்னாடியே நம்ம ஒரு மூர்த்தம் பார்த்தோம், சதாசிவ மூர்த்திண்டு 5 முகங்கள் 10 கரங்களோடு பார்த்துருக்கோம். அதில் வந்து சக்தி உட்காரல. இந்த மகா சதாசிவரில் there are 2 types of வேரியேஷன் வருது. என்னென்னா 25 முகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 50 கைகள் 25 கைகள். 50 கைகள் போடுறது இடம் இல்லாதனால நான் 25 கைகளோடு நிறுத்தினேன். 2 வேரியேஷன் காமிக்கிறேன். அதில் சக்தியை மடியில் வச்சுட்டும் இருக்கு, ஒன்று சக்தி இல்லாமலேயும் இருக்குது. இந்த மகா சதாசிவ மூர்த்தி வந்து ஈஸ்வரனோட ஸ்வரூபத்தில் மிக உயர்ந்த ஸ்தானமாக சொல்லியிருக்கு. அவர் வந்து ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் உட்கார்ந்துருக்கார். இதில் எல்லா தத்துவங்களும் நிறைஞ்ச மூர்த்தி இது. மகா சதாசிவன் பேர். இது எங்கே இருக்குன்னா வந்து மூலஸ்தானத்திலாம் இருக்கிறது இல்லை, அது கோவில் கோபுரத்தில் இருக்கும். அது எல்லா மதுரை கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், பெரிய திருவண்ணாமலை கோவில்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். நம்ம இந்த சதாசிவ மூர்த்தி இல்லாமல் சிவன் கோவில் பெரிய கோவில்கள்லாம் ராஜகோபுரத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம வந்து அவசரத்தில் கோவிலுக்கு போகிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், சுற்றிட்டு வரோம், மூலஸ்தானத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். வெளில நம்ம பார்க்குறதில்ல. சுற்றி பெரிய பெரிய கோவில் தஞ்சாவூர் சைடெலாம் போனால் நீங்கள் 4 கோவில் போகணும், 5 கோவில் போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக உள்ளே போய் பார்க்குறோம், வெளியில் வந்துடுறோம். பிரதர்ஷனம் கூட பண்ணுறதில்ல. பிரதர்ஷனங்கள்லாம் பண்ணினாதான் பூரண பலன் சொல்லியிருக்கு. அது பிக்னிக் போல் நம்ம கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் நம்ம வந்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி அங்கே இருக்கிற கணபதியை வழங்கிட்டு இப்படி சுற்றி வரணும். சுற்றி வந்து தான் மேலே படியேறணும் அப்படியே சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். ஸோ அது மாதிரி பண்ணும்போது பார்க்கணும். பெரிய ராஜகோபுரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டெஃபினட்டாக அரை மணி நேரமாக ஆகும். ஒவ்வொரு அந்த கோவிலுக்கு உண்டான ஸ்தல புராணங்கள்லாம் ஒவ்வொரு நிலையிலையும் சுதை பிம்பங்களாக பண்ணியிருப்பாள். தஞ்சாவூர் சைட்லலாம் போனால் இந்த வர்ணன் தீட்டின அழகு. இப்போ சென்னையில் பார்க்கும்போது சில கோவில் தான் அந்த அழகான மெயின் இருக்குது. சில மிச்ச இடத்தெல்லாம் குள்ளபாஸ்கராட்டு இருக்குது சாமியெல்லாம். அப்படி இருக்கக்கூடாது. அவ்வளோ உயரம் இருந்தால் அவ்வளோ இது இருக்கும். முகபாவம், உடம்பு, கை, கால் இதெல்லாம் வந்து அந்த அழகோடு இருக்கணும். சுதய பிம்பங்கள் தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஜாஸ்தி. கோபுரங்களே ஜாஸ்தியாச்சே. ஸோ அந்த ஒவ்வொரு கோபுரத்துலேயும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கேயே கண்ணீர் ஆலயத்தில் அந்த கோபுரத்தில் இருக்குது. இது மகா சதாசிவர் 25 முகம் இருக்கும், 50 கைகள் காமிச்சிருக்கு சில இடத்துல. ஸோ அதில் சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாதவே இருக்குது. திருவாவுடைய ஆதி இடத்துல அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மூர்த்தத்தில் வந்து பலவிதமான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை லிஸ்ட் பண்ண நான் விரும்பலை, 1-2 சொல்கிறேன். அதாவது இந்த கட்கம் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, கேடயம் இருக்குது, வாள் இருக்குது, அப்புறமா வந்து மணி இருக்குது, மான் இருக்குது, மழு இருக்குது, சூலம் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்களை தாங்கி தன்னுடைய 50 கைகளை வச்சுருக்கார். 25 கைகள் காமிக்கும்போது சரி, நான் வந்து ஒரு சைடு தான் காமிச்சிருக்கேன். இந்த சில இதெல்லாம் காமிக்கலை நான், ஏன்னா மைனூட்டாக இருக்கிறனால போட வரல. இந்த இதில் தோ ஐ கேன் ட்ரா. இது ஒன் மோர் திங். எஸ், நான் போடக்கூடிய ட்ராயிங்கில் ஏதாவது குறைபாடு இருந்தால் மன்னிக்கணும். ஏன்னா வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான் பண்ணிக்க, சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன் அதை. ஸோ இதையும் எனக்கு பார்த்து வரைய தெரியாது. ஓரளவுக்கு மனசில் உள்வாங்கிட்டு என்ன வருதோ அதான் வரைவேன். சரி, தெய்வ திருவுங்களாம் ஈஸியாக வந்துடும் எனக்கு. சின்ன வயசுலேருந்து அது பழக்கம். அது யாரோட கேட்டால் யார் வரைகிறா மாமா உங்களுக்கு நீங்கள் இது பண்ணும்போதுன்னு, நான் தான் வரைகிறேன் எல்லா ட்ராயிங்கும். எனக்கு வந்து கீழாத்தில் ஒரு பையன் இருக்கான், வினோத் வாசுதேவன் கூப்பிடுவான். அவன் தான் வந்து வீடியோ எடுக்கிறான். அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாவம் எனக்காக 7:30 மணிக்கு வந்து எடுக்கலாம் நித்தியப்படி. அவனுக்கும் இதனுடைய கிரெடிட் போய் சேரணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ சதாசிவ மூர்த்தியில் முதல் இதில் வந்து 9 தலைகள் இருக்குது. அடுத்து வந்து 7 தலைகள் இருக்குது. 9, 7, 16. அப்புறம் 5 தலைகள், 16, 7, 21. 3 தலைகள், 24, 25. ஸோ இதுதான் ஆர்டர் சொல்லியிருக்கு. 9, 7, 5, 3, 1. ஸோ அந்த 25 தலைகளை அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த மகா சதாசிவ மூலம் பரமேஸ்வரனுடைய உச்சாணி இது. அந்த மூர்த்தமே மிக உயர்ந்த தத்துவமாக சொல்லியிருக்கு. இதை தரிசித்தாலே போதும், நம்ம பாவங்கள்லாம் போயிடும். கோவிலில் போனால் ராஜகோபுரத்தில் இருந்தால் பாருங்க, ஒவ்வொரு
பழையமையான கோவில் தான் கிடைக்கும். அது பார்த்து ஒரு 10 நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பார்க்குறதுக்கு. நம்ம சிற்பிகள்லாம் அந்த காலத்துலலாம் உயிரை விட்டு பண்ணியிருக்காங்க ஒருத்தரும். நம்ம சொல்கிற தவிர சிதம்பரம் கோவில்லாம் கூட பார்த்தா நிறைய இப்படி பார்க்கணும், மேல் விதானத்தில் எழுதியிருக்கா, போடுறதே கஷ்டம். நம்ம சாதாரணமாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாடுறதே நம்ம கஷ்டப்படுறோம். அவள்லாம் இந்த ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கா, வண்ணப்படங்களை கிளி கொஞ்சிற மாதிரி இருக்குது. இப்படி நான் கூட எப்படி போட முடியும் இந்த மாதிரிண்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பண்ணியிருக்காது. ஸோ அவளுக்கெல்லாம் வந்து நம்ம பாராட்டு இப்போ நேராக பார்த்தா கூட நான் பாராட்டுவோம் யார் இருந்தாலும் சரி. அது பண்ணுறவாளாக இருந்தாலும் சரி, இது சிற்பங்களை செதுக்கிறா இருந்தாலும் சரி, இந்த விஸ்வகர்மா இந்த இது பிரிவில் பரவ எல்லாம் மிக உயர்ந்த கலையை கையில் வச்சுருக்கா. அவளுக்கெல்லாம் கோடி நமஸ்காரமே பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். வெரி ஃபியூ ஆர்டிஸ்டன்ஸ் ஆர் தேர். நம்ம அந்த இது வந்து அழிஞ்சிட்டே வருது. ஸோ நம்ம அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். நம்ம குழந்தைகளை காமிக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். கோபுரத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம், எடுத்துன்னா அது கூட ஆற்றுல மாட்டிக்கலாம். ஹிந்து சாராக்கவா எல்லாருமே மிச்சாவளே மாற்றிக்கிறார். கனிமார ஹோட்டலில் போய் பார்த்தா தேரோட டிஸ்மேண்டில் போர்ஷன்லாம் வந்து ஹால் இதில் அலங்காரத்தை வச்சுருக்கா. ஸோ எதனாலன்னா அந்த அழகு தமிழ்நாட்டினுடைய பெரும் பாரம்பரியமே வந்து கோவில்கள் தான். அந்த கோவிலில் இருக்க தேர், அந்த கோபுரங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய பெருமையை பறைச்சாற்றக்கூடியது. அதில் வரக்கூடிய சதாசிவ வடிவம் ரொம்ப 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 உயர்ந்தது. அதை நம்ம பார்த்துருக்கோம். இதை இந்த கோவிலில் இருக்குது. இங்கே பாருங்க, ஈஸ்வரன் கோவில் எந்த கோவில் பெரிய கோவில் போனாலும் சதாசிவமூர்த்தி இருக்கான் பாருங்க. 5 இருக்கும் சதாசிவம். மகா சதாசிவம் இது 25 முகம் 50 கைகள் இல்லைன்னா 25 கைகள் காமிச்சிருப்பேன். இது வந்து வரப்பிரசாதியான மூர்த்தி. பார்த்தாலே நமக்கு வந்து பரவச நிலை உண்டாகும். அதை வந்து வணங்கணும் வேண்டிக்கிறேன். இந்த முதல் மூர்த்தமாக இதை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக சந்திரசேகரர். இந்த சந்திரசேகரன்ற வடிவம் எப்படி வந்துன்னு பார்க்கலாம். இப்போ சந்திரசேகரர் கூட இருக்கிற அம்பாள் பேர் உமையை சொல்லக்கூடாது, கௌரியை சொல்லணும்ல. கௌரியோடு இருக்குதா சந்திரசேகரர். சந்திரசேகர் கையில் என்னக்கான ஏதாவது நான் பூஜை பண்ணுற விகத்தில் இது இப்போ அரியத்துறையில் வீட்டில் வச்சுருக்கேன். ருத்ராட்ச மந்திரத்துக்கு கீழே அதை வச்சு அந்த பூஜையில் மாமா சிற்பியோட மருமான் மங்கட்ராமன் என்ற 78 வயசு அவர் நித்தியப்படி பூஜையில் பண்ணியிருக்காரு. எனக்கு இருக்கிற இதை சமாளிக்க முடியலன்னு சொல்லி அங்கே கொண்டு அதுவும் என்னுடைய ஹவுஸ் தான். சரி எல்லோரும் வந்து பாப்பா அவள் நித்தியப்படி ருத்ராட்ச மகன் சொல்கிறார். நான் சொல்கிறதில்ல, நான் வித்தியாசம் இதெல்லாமல் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அவள் சிவபூஜை நித்தியப்படி நிறையா பண்ணுறதுனால அங்கே கொண்டு வச்சுருக்கேன். அங்கே சந்திரசேகர் இருக்குது. இந்த மான் இது வந்து மான் இருக்குது, மழு இருக்குது. இது ரெண்டுமே வந்து தாரிகாவனத்து ரிஷிகளால் அந்த யாகத்திலே வந்தது. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுன்றார் அவர் பரமேஸ்வரன். ஒரு கையில் அபயம் காமிக்கிறார், ஒரு கையில் வரம் காமிக்கிறார். அதாவது நல்ல அட்டென்ஷன் போஸ்டில் நிற்கிறார் அவர். இந்த சைடில் வந்து கௌரி இருக்கார். இந்த கௌரி வந்து ஒரு கையில் மலரை கையில் வச்சுட்டுருக்கா மாதிரி போஸ்டர். அது ஒரு கையை தொங்க விட்டுருக்கா. இப்போ நான் திடீர்னு பார்க்கலாம் சில உருவங்களுக்குள்ள புடவை கட்டுறல, இதுக்கு புடவை கட்டலையேண்டு நம்ம திறந்த மார்பு தான் இருக்கும். அதாவது நல்லா கவனிக்கணும். அங்கே நிறைய பேருக்கு தெரியாதது, சிவன் கோவிலில் இருக்கிற அம்பாள் சன்னதிக்கு எதுக்குமே வந்து திறந்த மார்பு தான் இருக்கும், கச்சை கட்டியிருக்காது. நல்லா புரிஞ்சுக்காது. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்பாளும் தெற்கு நோக்கி இருக்கும், சிலது கிழக்கு நோக்கி இருக்கும். அந்த அம்பாளுக்கெல்லாம் மேலே கச்சை இருக்காது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு அடங்கிய சக்தியவோ அது கூட யாரோ போட்டுருந்தா கச்சை இல்லாமல் நிறையா இருக்க விக்கிரகங்கள்லாண்டு. அதில் இல்லைங்க, தென்னாட்டில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் திறந்த மாரியாக பண்ணிக்காம யாரோ லூஸ் போட்டிருக்கான். அப்படி அர்த்தம் இல்லது. இவ வந்து ஈஸ்வரன் கோவில், ஈஸ்வரனுக்கு அடங்கிய சக்தி பார்வதி. அவள் வாம பாகத்தில் இருந்தாலும் இவருக்கு உட்பட்ட சக்தி இது. இங்கே ஒன்று குறிப்பிட போகிறேன். பெருமாள் கோவிலில் கூட வலப்பக்க சக்தி மகாலட்சுமி, இடப்பக்க சக்தி பூமாதேவி. பூமாதேவி திறந்த மார்போடு இருக்கும், மகாலட்சுமி கச்சை கட்டின்னு இருக்கும். ஏன்னா அவளோட பர்மிஷன் எல்லாம் அவளை தொடக்கூடாது மகாலட்சுமியை. அதே மாதிரி முருகருக்கு வெள்ளி வந்து தனி சக்தி. அவள் கச்சை கட்டிட்டு இருப்போம், தேவையான கச்சை கட்டிட்டு இருக்க மாட்டாள். அந்த விக்கிரகத்தை பார்த்தால்தான் தெரியும் உங்களுக்கு. அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாரா கேட்டானா நம்ம முடிக்கக்கூடாது. ஸோ இது வந்து அடங்கிய சக்திகள் வாழலாம். சிவாலயத்தில் இருக்க அம்பாள் எல்லாத்துக்கும் திறந்த மார்பு தான் இருக்கும். மூலஸ்தானத்தில் அப்படி தான் இருக்கும், விக்கிரகங்களும் அப்படி தான் இருக்கும், கச்சை இருக்காது. ஸோ நான் இந்த படத்தில் புடவையை போட்டேன். ஏன்னா வந்து அப்படி இருக்கட்டுமே சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படி போகிறது. ஸோ இது சந்திரசேகர மூர்த்தி. எப்படி சந்திரசேகரன் பேர் வந்து என்ன, சந்திரனுக்கு 27 பொண்டாட்டிகள்,
அஸ்வினியிலே ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் முடிகிறது. அதில் சந்திரனுக்கு இந்த கிருத்திகை ரோகிணியும் கிருத்திகை மேலே அவனுக்கு தனி ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பெண்களும் வந்து தட்சன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, அப்பா எங்களை பார்க்கவே வரதில்லை, வேறு எப்போ பார்த்தாலும் ரோகிணியோடையும் கிருத்திகையோட இருக்காண்டு. அப்போ வந்து தட்சன் சபிச்சிடுறான், நீ அழகால் தான் இந்த மாதிரி திமிருப்பிச்சாலின்னு சொல்லி உன் அழகு குறைஞ்சிட்டே போயிடணுன்றான். அப்போ சந்திரனுக்கு ரொம்ப சந்திரனுடைய இதுவே வந்து அழகு தான். ஸோ அவன் வந்து பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணும்போது நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிறார். தலையில் அப்போ தான் வந்து இந்த சந்திரனை சொல்கிறார். அதனால் சந்திரசேகரன் பேர். ராஜராஜ சோழன் கூட சிவபாத சேகரன் பேர், சிவனோட பாதத்தை தலையில் வச்சுட்டான்னு பேர். சிவபாத சேகரன் ராஜராஜ சோழனுக்கு பேர் வந்து. அம்மா சந்திரசேகரன்னா சந்திரனை தலையில் சூடினவர். எப்போ நடக்குதுன்னா சந்திரனுக்கு அருள் பொழியும் போது. எப்படி அருள் பொழிஞ்ச, கவலைப்படாத, இன்னையிலேருந்து குறைஞ்சிட்டே வரும், உனக்கு 15 நாள் கழிச்சு முழு நாள் வாழ்வேன், திருப்பி வந்து பௌர்ணமிட்டு அமாவாசை வரும்போது குறைஞ்சிட்டு வரும். அகெயின் அண்ட் அகெயின் வில் பி கெட்டிங் த க்ரோத் இருக்கும். டிக்ளைன் ஆனாலும் திருப்பி க்ரோத் வந்துடும் உனக்குன்றார். ஸோ சந்திரன் இஸ் ஹாப்பி. அதை நான் அந்த அப்போ எடுத்த உருவம் தான் சந்திரசேகர உருவம். கூட இருக்க சக்தி கௌரின்னு பேர். அடுத்ததாக இது வந்து கங்காதரர். ஆல்ரெடி நம்ம கங்கா விசர்ஜன மூர்த்தின்னு பார்த்தோம். கங்கையை தலையிலேருந்து எடுத்து விடுறவர். இது வந்து கங்கையை தாங்குறார் தலையில். கங்காதேவி மேலேந்து ஃபோர்ஸோடு இறங்குற, அப்போ தலையில் தாங்கிடுறாரு. பக்கத்துலேயே உமா நிற்கிறா, பார்வதி நிற்கிறா. அப்போ பார்வதி கல்யாணம் ஆனபடி நடக்கிறது. ஸோ அப்போ பார்வதி நிற்கிறா, கோச்சுக்கிறா. ஈஸ்வரோட தலையை பார்த்தா வேற ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா. அவளுக்கு கோபம் வந்துடுது, மூஞ்சி திருப்பிக்கிறா அவள். அப்போ வந்து சமாதானம் பண்ணுறாரு அவளை. மொவா காட்டுகளை தொட்டு இது கொஞ்சி தோளில் கை போட்டு அவளை சமாதானம் பண்ணுற தோற்றம் அது. அவளுடைய முகத்தில் கையை வைக்கிறார், ஒரு கையை அவள் தோளை அரவணைக்கிறார். அப்புறமா வந்து அவரோட கோபம் தடிகிறதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கங்கையே அவர் வந்து மனைவியை ஏற்றுன்றார். மனைவி இப்போ நடக்கிற புருஷன் முண்டாட்டி கதை இல்லை, அந்த சக்தியை அவள் தலையில் வச்சுக்கிறார். அதுதான் நடக்குது. ஸோ கங்கையை தான் தலையில் சுட்டினால உமாதேவி கோச்சிக்கும் போது அவளை சமாதானப்படுத்துகிற தோற்றம் தான் கங்காதர மூர்த்தி. இப்போ வந்து நம்ம மகா சதாசிவரை பார்த்துருக்கோம், சந்திரசேகர மூர்த்தியை பார்த்துருக்கோம், கங்காதர மூர்த்தி பார்த்துருக்கோம். இந்த 37வது வீடியோவில் இந்த 3 மூர்த்தங்களை பார்த்துருக்கோம். இதை பற்றி இப்போ தயவுசெய்து கோவிலில் போகும்போது பாருங்க. அதெல்லாம் சந்திரசேகர மூர்த்தி பெருசாக அங்கே இருக்குன்னா சென்னையில் இந்த கூபம்ன்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அது சந்திரசேகரன். மிச்சம் எங்கேயும் பார்க்க முடியல. சில பழைய திருவத்தியூரில் இருக்குது, மிச்ச இடத்துலாம் 1.5 அடி தான் இருக்கும். அங்கெல்லாம் 3 அடி உயரங்கள் பார்க்க வேண்டியது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஜனங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நான் திரும்பி சொல்கிறேன், எனக்கு வந்து ஜாதி பேதம்லாம் கிடையாது. ஹிந்துஸாக இருக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மூர்த்தத்தை பற்றியெல்லாம் கோவிலுக்கு கழிச்சும் போது காமிங்க எல்லாத்தையும். இதோட என்னோட 37வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.